ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கான அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புல்லுருவி வகைகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. புல்லுருவிகள், சித்தர்கள் கையாண்ட முறைகள் நிறையா காரியமே ரொம்ப நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புல்லுருவிகளை வச்சு நிறையா அந்த காலத்தில் மாந்திரிக முறைகளும் சரி, மூலிகைகளை வச்சு நிறையா விஷயங்களை சரி பண்ணதும் சரி, இதெல்லாம் புல்லுருவி வகைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய புல்லுருவி வந்து பார்த்தீங்கன்னா 27 வகைகள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27 புல்லுருவிகள் இருக்கு. இன்னும் புல்லுருவி வகைகள் வந்து நிறையா இருக்கு. இருந்தாலும் நம்ம முக்கியமா குறிப்பா 27 வகைகள பத்தி பார்ப்போம். அதுல வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கான புல்லுருவி. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு நம்ம வெள்ளை வேளாமரத்தில் வரக்கூடிய இந்த புல்லுருவி தான். இந்த புல்லுருவி காட்டுறேன் பாருங்க. இதான் புல்லுருவி. ஐயா கேமரா மட்டும் மேல தூக்கி காமிங்க. அதான் சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த புல்லுருவிய வந்து பார்த்தீங்கன்னா, விக்காத இடம் விக்க சரிங்களா? இடம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கனவு மனை பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? அப்படி பிரச்சனைகளுக்கு இந்த புல்லுருவிய வந்து நீங்க நார்மலா வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து புல்லுருவியோடைய வேர் இலைய வந்து பவுடர் பண்ணி, நீங்க விபூதியில கூட கலந்து வச்சுக்கலாம். விபூதியில கலந்து வச்சு நிறைய வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்த கொடுக்கும். நெத்தியில கனவு மனை அந்யோன்யத்த கொடுக்கும். இதுபோக இந்த விக்காத இடமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல வச்சு மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்னைக்கு இந்த வெள்ளை வேளாமர புல்லுருவிய வச்சு நீங்க கம்பல்சரி அந்த இடத்துல இடம் விற்கணும்னு சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா 9 வாரத்துல இது ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும். இது ஒரு அற்புதமான முறை. இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற புல்லுருவி ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான புல்லுருவிகள அடுத்தடுத்து நான் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம இந்த பதிவுல பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.